Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது how to increase your Facebook followers from 0 to 2 lakhs. இதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு 3 வீடியோ பார்த்தோம். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கானிக் சர்ச் மூலயமா, அதாவது பை டிஃபால்ட்டாகவே உங்களோட ஃபேஸ்புக்கோட போஸ்ட் அண்ட் வீடியோஸுக்கு எப்படி வியூவர்ஸ் கொண்டு வரது, ஐ மீன் ஃபாலோவர்ஸ் கொண்டு வரதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெய்டு ப்ரொமோஷன்ஸ் இல்லாமல் ஆர்கானிக்காக மக்களே அதை ஷேர் பண்ணி உங்கள் வீடியோவை பார்க்குறது தான் இதில் பார்க்க போகிறோம். உங்களோட போஸ்ட்டுக்கும் உங்களோட பேஜுக்கும் அதிகமான ரீச் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபேஸ்புக் ஃபீட் அல்காரிதம். இந்த அல்காரிதம் தான் உங்களோட போஸ்ட்டை எத்தனை பேருக்கு காமிக்கலாங்கிறத முடிவு பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு ஆர்கானிக்காக சர்ச் வரும், ஃபாலோவர்ஸ் வரும், லைக்ஸ் வருவாங்க. ஸ்டெப் 1, எந்த மாதிரியான கண்டென்ட், எந்த மாதிரியான ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். டார்கெட் ஆடியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட், போஸ்டர்ஸ், வீடியோஸை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, உங்களோட ஃபாலோவர்ஸை கன்சிஸ்டண்ட்டாக எங்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான குவாலிட்டியான போஸ்ட் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க எங்கேஜாக இருப்பாங்க. ரெகுலராக அப்லோட் பண்ணணும், டெய்லி அப்லோட் பண்ணணும். அதிகமான போஸ்ட் அண்ட் வீடியோஸ் போட்டு ரொம்ப டம்ப் பண்ணிடக்கூடாது. டைம் கேப் விட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி உங்கள் ஆடியன்ஸை எங்கேஜாகவே வச்சுக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற போஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ரொம்ப இன்டெலெக்சுவலாக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரியாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க, புரியாத மாதிரி அப்லோட் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். பார்த்தோன்னே எளிய மக்களுக்கே அது புரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஃபேஸ்புக்கு அதிகமான ரீச் கிடைக்கும். உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது போஸ்டராகவும் இருக்கலாம், வீடியோவாகவும் இருக்கலாம், அதை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த டயத்தில் இப்போ என்னோட போஸ்ட் அப்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை வச்சு தான் இந்த போஸ்ட்டை அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட பொருள் வந்து ஒரு வீட்டு உபயோக பொருளாக இருந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் இதை வாங்குகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படிங்கிற டைம், ஒரு 11 to 12 மார்னிங் அந்த நேரத்தில் அப்லோட் பண்ணலாம். இல்லை உங்களோட பொருள் வந்து ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸை தான் நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு 7 to 9 இந்த டயத்தில். ஏன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ற மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறப்ப அவங்க மொபைல் பார்ப்பாங்க, ஃபேஸ்புக் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் உங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களோட போஸ்ட் அப்லோட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கண்ணில் படும். உங்களுக்கு வியூவராகவும் உங்களோட வாடிக்கையாளரும் கன்வெர்ட் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால டைம் ரொம்ப முக்கியம். உங்களோட பொருளை பொறுத்து, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை பொறுத்து நீங்கள் அந்த டயத்தில் அந்த போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள், இல்லை ப்ரொமோட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஆர்கானிக் சர்ச்சுங்கிறப்ப நீங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கீவேர்ட்ஸ் அண்ட் டேக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியான ரீச் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில் ரெகுலராக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், அதாவது உங்கள் போஸ்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஷெடியூலரும் யூஸ் பண்ணாதீங்க. தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. டேரெக்டாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே லாகின் பண்ணுங்கள். நீங்களே போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். வேறு எந்த ஆப்பும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் ஃபேஸ்புக் மூலயமா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறோன்னா, வேறு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் அதிகமாக வராது. ஃபேஸ்புக் மூலியமாகவே நீங்கள் உங்கள் போஸ்ட் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கான வியூஸ் அதிகமாக கிடைக்கும், ரீச் இருக்கும். நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க, அதுக்கு நிறைய டேக்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் போடுறீங்க, ஆனால் அதுக்கு ஃபாலோவர்ஸும் இல்லை, வியூஸும் இல்லைன்னா கண்டிப்பாக அதோட கீவேர்ட்ஸ் அண்ட் டேக்ஸை நீங்கள் மாற்றணும், டிஸ்கிரிப்ஷனை மாற்றணும். நிறைய பேரோட டேக் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட் அந்த போஸ்ட் அப்லோட் பண்ணுறப்ப நிறைய டேக் பண்ணுங்கள். அப்போ தான் வியூஸ் அதிகமாக வரும். டெய்லி அனலைஸ் பண்ணுங்கள், வியூஸ் வருதா வரலையா, ஃபாலோவர்ஸ் வராங்களா வரலையான்னு. இல்லைனா டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ், சம் லிங்க்ஸ் அண்ட் டேக்ஸ் மாற்றினா தான் அதிகமாக வரும். உங்கள் ப்ராடக்ட் பற்றின டெஸ்டிமோனிஸ், கஸ்டமரோட ஃபீட்பேக் இதெல்லாம் இமேஜ் ஃபார்மெட்டில் உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும். அதாவது புதுசாக உங்கள் ஃபேஸ்புக் பேஜை பார்க்குறவங்களுக்கு இது மூலிமா ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு உங்களோட கஸ்டமரை கன்வெர்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க இதை ஷேரும் பண்ணுவாங்க, அது மூலிமா நிறைய ஃபாலோவர்ஸும் உங்களுக்கு வருவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற கஸ்டமரோட டெஸ்டிமோனி அண்ட் ஃபீட்பேக் அட்ராக்டிவான டிசைன் பண்ணுங்கள். இமேஜ் டிசைன், ஒரு போஸ்டர் டிசைன்ஸ். அப்போ தான் ஒரு பேஜில் அந்த அவங்க ஸ்க்ரால் பண்ணி போகும்போது சடனாக ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு இமேஜ் இருக்கே அப்படின்ட்டு அவங்கள பார்க்க தோணும். பார்க்குறப்ப உங்களோட ப்ராடக்ட்டும் அதோட டெஸ்டிமோனியும் கிடைக்கும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனை இது க்ரியேட் பண்ணும். அவங்க உங்கள் வாடிக்கையாளராக கன்வெர்ட் ஆக இது நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு போஸ்டரோ இல்லை ஒரு வீடியோவோ ஒரு போஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த போஸ்டர் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அட்ராக்டிவாக இருக்கா, உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குமாங்கிறத ஒரு ஃபாலோயராக, ஒரு வியூவராக நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே, இல்லை இது கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தோணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வரைக்கும் நான் பேசின எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக வேணும்னா www.mslivetechnologies.com/training இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் how to increase your followers, Facebook followers from 0 to 2 lakhs அப்படிங்கிற ஒரு லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில். ஸோ மேலும் இதை பற்றின வீடியோ
இதை பற்றின அதாவது ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.